வெல்கம் டு ராயல் இ சேவா தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்றதுக்கான இந்த அகாடமிக் இயர் 2026க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 181 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 2026 கல்வியாண்டுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிக்கு 2 ரூபாவும் அதர் கேட்டகரிக்கு 50 ரூபாவும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.tngasa.in அப்படின்றது தான் இதுக்கான வெப்சைட். இந்த வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணிங்கன்னா இதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/5/2026 முதல் 29/5/2026 வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் அதுக்கான டீட்டெயில்டான இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. புக்லெட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ்லாம் இந்த கவுன்சிலிங் கீழே வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி விண்ணப்பதாரரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இமெயில் ஐடி இருக்கணும், நேம், ஃபோன் நம்பர், கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் ஸ்பெஷல் கேட்டகரி இஃப் யூ ஆர் அப்ளிகபிள் ஃபார் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சர்வீஸ் மேனா, டிஃபரன்ட்லி ஏபிள்டு பர்சன், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனு, என்சிசி ஸ்டூடெண்ட்ஸு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு, தமிழ் ஆரிஜின் ஃப்ரம் அந்தமான் நிக்கோபர், இதில் ஏதாவது கேட்டகரி உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போனஃபைடு சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த அரசு பள்ளியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போனஃபைடு சர்டிஃபிகேட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கான பதிவு கட்டணம் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அப்படி உங்களால் ஆன்லைனில் பண்ண முடியல அப்படின்னா வெப்சைட்டில் உங்களால் பண்ண முடியலன்னா ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வச்சுருக்காங்க. அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் சொல்லிட்டு கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு. அதுக்கான காண்டாக்ட் சப்போர்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எமிஸ் நம்பர், ஆதார் நம்பர், இட் இஸ் ஆப்ஷனல் ஒன்லி. பேரண்ட் ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட்டு, 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், 12th மார்க் ஷீட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் தேவைன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க, ஓவராலும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன காலேஜஸ்லாம் இந்த அப்ளிகேஷன் பதிவு பண்ணும்போது இது கீழே கவுன்சிலிங் கீழே வரும்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லா காலேஜஸும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ ஒரு காலேஜில் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இருக்கிற 181 காலேஜுக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1,26,959 சீட்ஸு அவைலபிளாக இருக்குது எல்லா கோர்சஸ்க்கும் சேர்த்து. இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் நேமு, அட்மிஷன் கேட்டகரிஸு, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எந்தெந்த காலேஜஸ், எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, போத் மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்க போகிறீங்கன்னா அதுக்கான அவைலபிலிட்டி எந்த காலேஜில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கான ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பிஏ தமிழ் ஆர் பிஏ லிட்ரேச்சர் படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பில் தமிழில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க போகிறீங்கன்னா
நீங்கள் 12ஆம் வகுப்பில் ஆங்கிலத்தில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் கோர்சஸ் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்டபிள்யூ அந்த மாதிரி கோர்சஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மீதமுள்ள பாடங்களில் 400 மார்க் டோட்டல், அதுக்கான டோட்டல் மார்க்ஸ் 400 மதிப்பெண் இருக்கும் இல்லையா, அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்றதை பேஸ் பண்ணி தரவரிசை பட்டியல் ரெடி பண்ணுவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் www.tngasa.in அப்படின்ற அப்ளிகேஷன் பேஜஸ்க்குள்ளே போனீங்கன்னா அங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 9 பேஜஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு பேஜஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போனீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களோட அப்ளிகண்ட்டோட நேம், இந்த நேம் வந்து உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஸ்பெல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா நேமை வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். இமெயில் ஐடி திரும்ப கன்ஃபர்மேஷன் கேட்கும், அதையும் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் +1 பாஸ்னா எஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் HSC அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 கேரக்டர் இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு அப்பர் கேஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு அது தேவைப்படும். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு OTP வரும். அந்த OTPயை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி கிரியேட் ஆகிடும். உங்களோட இமெயில் ஐடி தான் யூசர் ஐடியாகவும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு தான் பாஸ்வேர்டாகவும் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் த ஃபாதர், நேம் ஆஃப் த மதர், கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், அண்ட் தென் ஜெண்டர், மதர் டங்கு, ரிலீஜியன், கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், ஆதார் நம்பர், இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். எந்த ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வருவீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், மாற்றுத்திறனாளி, NCC, தமிழ் ஆரிஜின் ஃபார் அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிற தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி கேட்கும். இது உங்களுக்கு எது அப்ளிகபிளாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்காலர்ஷிப் பற்றின இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபாதரோட ஆக்குபேஷன், மதர் இருக்கும், கார்டியன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கார்டியனோட ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லிட்டு போடுற மாதிரி இருக்கும். இன்கம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் கையில் இருந்ததுன்னா ஃபில் பண்ணுங்கள். இப்போதைக்கு அது ஆப்ஷனல் தான். ஆனால் நீங்கள் அட்மிஷனுக்கு போகும்போது அது நீங்கள் கொடுக்குற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் SC, SCA அண்ட் ST கேண்டிடேட்ஸ். இந்த பேஜை சேவ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் ரூரல் ஏரியாவா, ரூரல் ஆர் டவுன் ஆர் சிவிக்ஸ் டீட்டெயில்ஸ், ஸ்கூலோட இருக்கிற ரூரல் ஏரியாவா என்னன்றதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்கும். அது உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி எஸ் ஆர் நோன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஸ்கூல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போர்டில் 12th எக்ஸாம் படிச்சிங்க, 12th எக்ஸாமோட ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், நீங்கள் படித்த கோர்ஸு, அண்ட் தென் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனு, டோட்டல் மார்க் என்ன, நீங்கள் அப்டைன்டு மார்க், நீங்கள் வாங்கின மார்க் என்ன, அதுக்கப்புறம் எம்இஸ் நம்பர், உங்களோட எம்இஸ் நம்பர், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணீங்களோ அதையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் மார்க் என்ன, நீங்கள் ஸ்கோர் பண்ண மார்க் என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் நேம்லாம் கொடுத்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். உங்களுக்கான கோர்ஸ் செலெக்ஷன், எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஃபில்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் டிஸ்ட்ரிக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை ஃபில் பண்ணிங்கன்னா எந்தெந்த காலேஜஸில் அவைலபிளாக இருக்கும் அந்த காலேஜ்லாம் லிஸ்ட் ஆகும். அதில் உங்களுக்கு விருப்பமான காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னும் அடிஷ்னலாக வேணும்னாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை காலேஜ் வேணுமோ அந்த காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களை சாய்ஸ் ஃபில்லிங்கை ரீஆர்டர் பண்ணிக்கிற ஆப்ஷனும் வரும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீஆர்டர் இட். முன்னாடி பின்னாடி மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனோட ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும்.
ப்ரிவியூவில் கேர்ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா பேஜஸோட ப்ரிவியூவும் ஒன் பை ஒன்னாக ஓப்பன் ஆகும். இதை செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அண்ட் பேன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜ் போகும். பேமெண்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு உங்களோட மொபைலுக்கும் மெயிலுக்கும் மெசேஜ் வரும். அவ்வளோதாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ப்ராசஸ். இதில் ஏதாவது ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா அதுக்கான சப்போர்ட் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெல்ப்லைன் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ்லேயும் ஒரு ஸ்டாஃபோட ஹெல்ப் நம்பரும் அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் எடுத்து கால் பண்ணிக்கலாம். tngasa.support@gmail.com அப்படின்ற மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அட்டாச்மெண்ட் ஆஃப்டர் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட் என்னென்ன வைக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, இதில் ரெட் மார்க்கில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th மார்க் ஷீட்டு, டிசி, பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்ததுன்னா அதுக்கான அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அட்மிஷனுக்கு போகும்போது இதோட காப்பியை கையில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.